நம்மளால் இயலும். நான் மதரசாவில் ஓதுகிற காலத்தில் எங்களோட ஊரில் ஒரு பள்ளியில் ஒரு மௌலவி, நான் மௌலவி பட்டம் எடுத்தாலும் எந்த ஒரு பள்ளியிலையும் இதுவரைக்கும் இமாமாக இருந்தில்லை. சரியா? அந்த பள்ளி இமாம் ஒரு கிழமை லீவில் போகிறார். அந்த ஒரு கிழமையும் 5 நேரம் தொழுதுச்சு அந்த மதரசாவையும் கொஞ்சம் நடத்தணும்னு எனக்கு வேண்டிக்கிட்டார். எனக்கு அது ஒரு புதிய அனுபவம். சரி பார்ப்போமே, குரோமசாவும் நடத்தணுமே, ரைட் செய்வோம். அவர் எனக்கு பொறுப்பு தாரார். பிள்ளைகளுக்குள்ளே என்னை கூப்பிட்டு வச்சு, இவர் தான் நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு கிழமைக்கு உஸ்தாதாக வர போகிறார், எல்லாரும் அவர்கிட்ட எல்லாரும் பாடம் கொடுக்கணும் என்று என்னை அறிமுகப்படுத்தி போட்டு, அங்கே பாருங்க அசரத்தண்டார் அந்த மௌலவி, அங்கே பாருங்க அசரத், ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கார், பயங்கர தூக்கம். நான் கதைச்சதுமே அவருக்கு தெரியாது, தூங்குறார். மடியில் குருவான் அப்படியே கிடக்க, அவரை கழுத்து முறியுது, தூங்குறார். இவன் வாரதே படுக்கிறதுக்கு தான். ஒரு 30 குருவான் கழிச்சிருப்பேன். இன்னும் அந்த ஆபாவை கூட தெரிய ஓதல்ல. இப்படியும் சில பிள்ளைகள் இருக்கி என்று சொல்லி போட்டு போய்த்தார். நான் போய் பொறுப்பெடுக்கிறேன். என்ற டாக்கெட்டு வருத முதல் போய் எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரைட் இருங்க, ரைட் ஓதுங்க, தம்பி வாங்க கிட்ட இருங்க, வந்து கிட்ட குருவான் அப்படி மேசையில் வைங்க, மேசையில் வச்சு மடியில் படுங்க, மடியில் படுங்க. என்ன பார்த்தேன் படி படிச்சுட்டா நல்ல நித்துரு ஹபீபி மடியில் மத்தாக்களுக்கிட்ட எல்லாம் பாடம் கேட்கணும். பாடம் கேட்டு கடைசியாக தட்டி எழுப்பினார். தூங்கிட்டேலாம்? ஓ, சின்ன பொடியன், சின்ன பிள்ளை, ஒரு 6 வயசு பிள்ளை. தூங்கிட்டேலா? ஓ, போய் மோத்த கழிட்டு வாங்க, ஓதுவோமா? போய் மோத்த கழிட்டு வார என்று இருந்தார். இது அலிஃப், இது பே. இப்படி ஒரு கோடு போட்டிருந்தா அலிஃப், ஒன்று போட்டிருந்தா அலிஃப். இந்த ஒரு கோட்டு கீழே ஒரு குத்து இருந்தா பே. எத்தனை குத்து? ஒரு குத்து. 2 இருந்தா இல்லை பே இல்லை. மேலே இருந்தா இல்லை பே இல்லை. 3 இருந்தா இல்லை பே இல்லை. 1 இருந்தா ஓ பே பே. ரைட். இந்த பக்கத்துக்குள்ள எவ்வளத்த அலிஃப் இருக்கு, எவ்வளத்த பே இருக்குன்னு செல்லலாமா? ஓ செல்லலாம். மலமாண்டு காட்டினேன். என்ன இது அலிஃப், இது பே, அது அலிஃப், இது பே. இன்னொரு பக்கத்தை பிறட்டு இதுக்குள்ளே சொல்கிறான். இன்னொரு பக்கம் இதுக்குள்ளே கடைசி பக்கம் சொல்லு. அப்போ உனக்கு அலிஃப் பேயும் தெரியும், என்ன அலிஃப் பேயும் தெரியும். அப்போ எது அலிஃப், இது பே, என்ன உனக்கு தெரியும் தம்பி, உனக்கு தெரியும் என்ற வார்த்தை என்ன? உனக்கு தெரியும். நீ எந்த பக்கம் பெறட்டினாலும் அலிபேயை சொல்ற, ஏலும் ரைட். அவ்வளோதான், ஓதி முடிஞ்சு. பள்ளிக்கூடம் காலை இது கடைசி நான் அவரை எழுப்புறேன். அடுத்தாண்டு வாங்க குர்ஆனை வைங்க, படுங்க. அவர் படுத்துட்டார். மத்தாக்கள்கிட்ட எல்லாம் பாடம் கேள்படு. இப்போ இவர் 30 குர்ஆன் கழிச்சவர், அந்த ஆபாவில் நிற்கிறவர், ஒரு கிழமை ட்ரைனிங் கொடுக்க அனுப்பினார். வந்துட்டார். வந்து தம்பி ஓ ஓதுவோமா? ஓ ஓதுவோம். மூத்த கழிட்டு வாங்கோ. போய் வகுல்ல போய் மூத்த கழிட்டு வந்துட்டார். வந்து நேற்று என்ன படிச்ச? அலிஃப் பே தெரியுமா? ஓ தெரியும். செல்லுவியா? ஓ தெரியும். செல்லு மலை அலிஃப் பே தெரியும். ஓ அப்போ உனக்கு இது மனசில் நல்லா பதிஞ்சு. ஓ பதிஞ்சு. 2 கொண்ட படிப்போமா? ஓ படிப்போம். பே முடிஞ்சு. தே சே லால் 3 இப்படி இருந்தா தே. மேலே 2 இருந்தா தே, கீழே இருந்தா இல்லை தே இல்லை, மேலே இருந்தா தே, 3 இருந்தா சே. சரி படிச்சுட்டு 3 தான், 3 எழுத்து தானே அன்றைக்கு. எல்லா பக்கத்துலேயும் அந்த எழுத்தை சொல்கிறார். இப்போ தனிச்சு இருந்தாலும் சொல்கிறார், கடைசியில் இருந்தாலும் சொல்கிறார், முதல்ல இருந்தாலும் சொல்கிறார், நடுவில் இருந்தாலும் சொல்கிறார். அவருக்கு இப்போ ஒரு விஷயம் சப்ஜெக்ட் வழங்கிட்டு அந்த கோடு இப்படித்தான் இருக்கணும். சும்மா சின்ன கோடாக இருந்தாலும் சரி, முடக்கு கோடாக இருந்தாலும் சரி, கடைசி கோடாக இருந்தாலும் சரி, மேலுக்கு 2 குத்து இருந்தா தே. கோட்டில் குத்து இருக்கணும், வட்டத்தில் இருக்கிறல, கோட்டில் இருக்கணும். ரைட். ஓகே, உனக்கு தெரியும் என்ன? ரைட். அடுத்தாண்டு வந்தார். வா படி. படுத்துட்டார். எழுப்பி பாடம் கட்டா மலமாண்டா ஆபா தாசா ரா பக்கமே முடியுது.
ரைட். இப்போ அவனுக்கு முடியும் என்று நான் சொல்லிட்டேன். உனக்கு ஏழும், நீ இப்போ செய்த, உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு, உன்னால் ஏழுமே, நீ நல்லா படிக்கா என்ன, இப்போ 4-5 சொல், 4-5 எழுத்து அடுத்தான்ட்டு. மாஷா அல்லா, ஒரு கிழமையில் அந்த உஸ்தாது வாரார், அவர் ஒரு 7-8 பக்கம் முடிச்சிட்டார். ஒரு 7-8 பக்கம் முடிச்சு நிற்க. நான் என்ன வந்துட்டார் உஸ்தாதிட்ட, நான் இப்போ பொறுப்பு கொடுக்கேன் உங்களோட பிள்ளைகள் நறுக்கி அவரை பாருங்கன்னா அவர் முழிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கார். படுக்கலையா அவனுக்கு? இப்போ படுக்க மாட்டான், அவன் பிஸி ஆயிட்டான். கூப்பிடுங்க அவனை, இங்கே வாடாம்பி, எது ஓதுற நீ பாரு. என்ன எப்ப இது? இப்பதான் செக் பண்ணி பாருங்க அசரத், எதை கேட்டாலும் சொல்றான், எதை கேட்டாலும் இது ஹே, இது ஹா, இது ஜா, இது ஷா, இது சா, மலாமலான்னு சொல்றான். எப்படி? இப்படித்தான். உனக்கு முடியும் என்று சொல்லணும் பிள்ளைகளுக்கிட்ட. உனக்கு ஏலும், நீ செய்வ, நீ சாதிப்ப, உன்னால முடியும். ஓவலோடு கொடுக்காதீங்க, மெதுவான முயற்சி. நீங்க எடுத்தது 100 எடுக்கணும்னு நினைக்க தேவையில்லை, முதல்ல விட இப்ப கூட எடுக்கணும்னு நினைங்க, அவ்வளவுதான். உங்களுடைய வெற்றிக்கு பின்னுக்கு இருக்கிறது அதான். எடுத்தா பிள்ளைய 100 எடுத்து எல்லாரும் புகாரி மாமாக இயலாது. எல்லாரும் புகாரி மாமாகிறா, எல்லாரும் புகாரி ஆகிறல்ல, எல்லாரும் இப்னு ஹஜர் ஆகிறல்ல, நாம் எல்லாருமே ஐன்ஸ்டீன் ஆக இயலாது. நாம் எல்லாருமே கல்விமான் ஆகலாம், நம்ம எல்லாருமே படிக்கலாம். நமக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிக்கிட்டு வாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வளர்ச்சி கொஞ்சம் இருந்தா சரி, அது தானாக வளரும். உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைங்க, எனக்கு முடியும், என்னால் ஏலும். முதல்ல விட இப்போ மார்க்ஸ் கூட எடுங்க, அவ்வளோதான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், நானும் செய்கிறேனே, நானும் மார்க்ஸ் எடுக்கிறேன்னு. ஒரு நாளும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நினைக்காதீங்க, நானும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நினைங்க. உலகத்தில் நம்பர் 1 ஆக நம்மளால முடியாது. உலகத்தில் எங்கேயோ ஒரு ஆள் சாதிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம். நாம நம்பர் 1 இந்த ஸ்கூல்லையே நம்பர் 1, ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் என்ற ஒரு ஆள் எடுத்து இன்னொரு ஸ்கூல்ல போனா 30 கிலோ பேர். அண்ட் அங்க இருக்கிற டேலண்ட் எல்லாம் பயங்கர டேலண்டா இருக்கு. மறு அதை கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு போனா அங்க டவுன் தான். நம்மளுக்கு மேல ஒரு ஆள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு மேல் நிலையில் இருப்பவனை பார்க்காதே, உனக்கு கீழே இருக்கிறாள் பாருங்க, உனக்கு கீழே இருக்கிறாள் பாரு. ஆனா நீ இருக்கிற இடம் உனக்கு பெருமைக்குரியது. இலங்கையில ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுல முஸ்லீமும் ஒரு ஆள் போட்டியிட்டார் தெரியுமா? ஒரு முஸ்லீம் ஆளும் என்ன செய்றார், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியாளர் ஆகிறார். அவருக்கு நல்லா தெரியும் நாம தோத்துருவோம். டொமினேஷனுக்கு அவர் காசு கட்டக்கொலையே அவருக்கு தெரியும், நாம தோப்போம். அப்ப ஏன் அவர் போட்டியிட்டார்? அவருக்கு தேவை ஜனாதிபதி ஆகணும் என்றதில்லை, அவருக்கு தேவை நான் இலங்கையினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் என்கிற ஒரு பதவி. நான் யாரோடு ஓடுகிறேன் என்கிறதான் அவசியம். விளங்கிட்டா? நீங்க நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்ம எந்த வகுப்பில் இருக்கிறோம், நம்ம என்ன படிக்கிறோம். நான் ஒரு ஏ லெவல் எக்ஸாமுக்கு இப்போ நான் செலக்டட்ங்கிறது உங்களோட பாஸ். நான் இப்போ ஓ லெவல் எழுத போறேன்ங்கிறது உங்களோட பாஸ். நீங்கள் ஓலை எடுக்கணும்னு நான் சொல்லலை, முதல்ல விட கூட மார்க்ஸ் எடுங்க, அவ்வளோதான். உங்களுக்குள்ள திறமை இருக்குது, அதை நீங்கள் வளர்க்கலாம். இன்னொரு ஆளை திறமை இல்லை தோல்வி அடைஞ்சிடாதீங்க, இன்னொரு ஆள் கூட எடுக்கலாம். வெரி குட். மார்க்ஸ்ங்கிறது ஒரு ஆளுடைய திறமையை முழுமையாக அளந்து தரும் அளவீடு அல்ல. மார்க்ஸ்ங்கிறது ஒரு ஆளை திறமையை முழிச்சு அளந்து போடலாமா? அளந்து போடல. மாணவருடைய மனநிலை, பத்திரிகை பேப்பர் பார்க்கிறவருடைய, கொஸ்டின் பேப்பர் பார்க்கிறவருடைய அந்த ஆன்சர் ஷீட் பார்க்கிறார் இல்லையா, அவருடைய மனநிலையையும் கூட்டி வார விடதான் நம்மளோட மார்க்ஸ், நம்மளோட மனநிலை சம்பந்தப்படும். நான் ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன்னா நான் மக்கு கிடையாது, நான் ஒரு தடவை பாஸ் ஆயிட்டேன்னா நான் கெட்டித்தனமான கிடையாது. நான் சான்ஸ், நான் அன்றைக்கு பார்த்துக்கு போன கேள்வியே வந்ததால நான் ஏ, இல்லாட்டி நான் பி தான். அப்ப மார்க்ஸ்ங்கிறது தற்காலிகமானது. ஸ்கின்னர், பவுலோ போன்ற உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க, புள்ளியிடுதல் என்பதால் ஒரு மனிதனுடைய, ஒரு மாணவனுடைய திறமையை முழுமையாக அளக்க முடியாது, முழுமையாக அளக்க முடியாது. அது தற்காலிகமானது. ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய டென்ஷன்ல அந்த மார்க்ஸ் குறைய எடுக்கலாம், ஆனா அந்த பிள்ளைக்குள்ள திறமை இருக்கு. அதனால நீங்க அதை மட்டுமே பார்க்காதீங்க. நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள்ட்ட திறமை இருக்கு, அவ்வளவுதான். இந்த சில சின்ன பிள்ளைகள்ல சில பிரச்சனைகள் இருக்குது.
இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. சார் வீட்டை வச்சு படித்து கொடுத்தாளா விளங்குது. எந்த கேள்வியை கேட்டாலும் சட்டு சட்டன்னு பதில் சொல்கிறான். எக்ஸாமுக்கு போனால் சொதப்பிட்டு வாரான். சில பேரண்ட்ஸ் தரக்கூடிய புகார், பிள்ளைகளை கொண்டாந்து குழந்தைகளை சைல்டு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வருவாங்க. வந்து சொல்லக்கூடியது என்னென்னா, நல்லா விளங்குது, கேட்டால் பதில் சொல்கிறா, எக்ஸாம் ஹாலுக்கு போனால் டென்ஷன், ஒன்றும் எழுதுறல்ல. டீச்சரே சொல்கிறா, உங்களோட பிள்ளை கட்டித்தனமா நான் மார்க்ஸ் எடுக்கலை, நான் என்ன செய்ய? நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் முதல் சொல்கிறேன், என்ன உங்களோட பிள்ளை திறமையான பிள்ளைன்ற உங்களுக்கு திறமை நம்பிக்கை இருக்காவோ, அப்போ விடுங்களேன். மார்க்ஸ் எடுத்து தான் காட்டணும் இல்லையே, அவன் படிச்சுக்கிட்டான் தானே, ரைட். அதை மெல்ல மெல்ல சரிப்படுத்துவோம். நாம் அவருக்கு இருக்கிற எக்ஸாம் போபியா அதை கிளியர் பண்ணுவோம். ஆனால் ஆள் திறமைங்கிறது உங்களுக்கு திருப்தி தானே, ரைட். என்னத்துக்கு பயப்படுறீங்க? சாதிக்கலாம். எனவே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னால் முடியும், என்னால் சாதிக்கலாம், என்னால் ஏலும், நான் வெல்லுவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். சப்ஜெக்டிவ்ல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. உங்களோட அகவலய காரணியில் ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துட்டால் சரி.